வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்ஸ் டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா தான் வந்து செக்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த டைம் பெஸ்ட்டு டைம்ன்றதை பார்த்தா இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து நம்ம ரெகுலராக நம்ம சொல்கிறது நிறைய வீடியோ நம்ம சொல்கிறோம். செக்ஸை பொறுத்தவரைக்கும் மேஜராக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து முக்கியம். இது வந்து இந்த டைமில் பண்ணலாமா, அந்த டைமில் பண்ணலாமா, இது வந்து எப்படின்றதை கேட்டிங்கன்னா ஒரு இது மென்டாலிட்டி பொறுத்து அது. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் பார்த்தீங்க எந்த டைம் இது வந்து நம்ம எல்லாமே வந்து என்ன நினச்சிருக்கோம், இப்போ எல்லாமே ஒரு ஒர்க்கு மாதிரி தான் நினச்சிட்ருக்கோம். நம்ம எல்லாமே ஒரு ஒர்க்கில் அந்த ரொட்டீனில் தான் நம்ம செய்கிறது. இதுவும் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணால் ஒரு ஒர்க்கு மாதிரி ரொட்டீனில் நீங்கள் செய்கிறதுனால தான் வந்து என்னென்னா நிறைய பிரச்சனை வருது. மேஜராக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிரச்சனை வர்றது இதனால தான். ஏன்னா வந்து நம்ம இப்போ எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஆகிட்டோம். அதனால் வந்து நம்ம எந்த வேலையுமே என்ன பண்ணுறோம், கடகடன்னு செஞ்சு முடிக்கணுன்ற மாதிரி தான் வந்து நிறைய டைம் அப்படி தான். இது எல்லா விஷயத்தையுமே அப்படி தான் பண்ணுறோம். இதுலேயும் வந்து அது மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிரச்சனை வருது. அது இல்லாத மேஜராக வந்து பார்த்தா இதில் எந்த டைம் பெஸ்ட்டுன்றதை பார்த்தா நம்ம வீடியோ இந்த வீடியோ அதை பற்றி தான் வந்து இருக்க போகுது. இப்போ ஜென்ரலாக வந்து செக்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிங்கன்னு வந்து பார்த்தா இதெல்லாம் டைம்லாம் பார்த்தா இது முக்கியம் கிடையாது இதில். ஏன்னா வந்து எந்த டைமில் நம்மளுக்கு இது ஆகுது கிளிக் ஆகுதோ அந்த டைமில் தான் வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸ் வந்து பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த டைம் பண்ணலாம் அந்த டைம் பண்ணலாம் அப்படிலாம் வந்து எந்த இதுவுமே கிடையாது நம்மளுக்கு வந்து. ஏன்னா இப்போ நம்ம இந்த டைமில் தான் நம்ம பண்ணணும், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வந்து பார்த்தா அதுதான் வந்து நம்ம சொல்கிறது வந்து வேலை. அது வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம இதுவும் வந்து அதே மாதிரி வந்து ஏன்னா வந்து இது வேலை கிடையாது. இந்த டைம் தான் நீங்கள் செய்யணும், அந்த டைமில் தான் செய்யணுன்ற மாதிரிலாம் கணக்கு கிடையாது. நம்ம மைண்டு வந்து அந்த டைமில் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா வந்து பார்த்தா இதில் வந்து டைம்லாம் வந்து முக்கியம் கிடையாது. எந்த டைம் பண்ணலாம், இந்த டைம் பண்ணலாமா, அந்த டைம் பண்ணலாமா, அதுன்றது பேச்சுக்கு இடம் கிடையாது. மெயினாக வந்து இதில் மேஜர் திங் ஒன்று தான் மெயினாக வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். இது ஒன்று தான் வந்து முக்கியமாக செக்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து அது ஒன்று தான் வந்து நீங்கள் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. அது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே வந்து பார்த்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்து இன்னொன்று வந்து இப்போ நார்மலாக வந்து ஹார்மோன் எந்த டைமில் வந்து மேலுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து மார்னிங் டைமில் தான் வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ஹார்மோன் வந்து கரெக்டாக இந்த ஹார்மோன் வந்து நிறைய வந்து சுரக்கிறதே வந்து பார்த்தா ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்னிங் டைமில் தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இந்த தூக்கத்திலே வந்து விந்து வெளியாகுது பாருங்கள். அது வந்து எந்த டைமில் வரும்னா மேஜராக வந்து நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வந்து பார்த்தா மார்னிங் டைமில் தான் வரும். அதை மார்னிங்னா ஒரு வெடிகாலம் ஒரு 5 மணி 6 மணி அதை 4 மணி 5 6 அந்த டைமில் தான் வரும். ஏன்னா வந்து அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தா செக்ஸ் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து செக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ ஒரு ஆள் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது வந்து 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம், மனசு உடம்பு சேர்கிற விஷயந்தான் இது. அதனால் வந்து பார்த்தா நம்மளுக்கு இப்போ ஒருத்தருக்கு ஓகே எனக்கு இந்த டைமில் செய்யணுன்றது அது மாதிரிலாம் வந்து நீங்கள் செய்ய முடியாது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் பண்ணணும். இந்த டைம் பிடிச்சிருக்கு பண்ணலாமா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பார்ட்னரை வந்து நீங்கள் கேட்கணும். கேட்டுட்டு நீங்கள் முதல்ல பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து இது பண்ண முடியும். அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இப்போ ஒருத்தருக்கு ஓகேன்ற பட்சத்தில் நான் இந்த டைமில் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு விருப்பமே இல்லாத நீங்கள் செஞ்சீங்கன்னு வந்து பார்த்தா அதனால் வந்து பாதிக்கப்பட போகிறது வந்து 2 பேருமே தான் பாதிக்கப்பட போகிறது. இப்போ வந்து ஒரு ஆள் நம்மனா பர்டிகுலர் பர்சன் வந்து நினச்சிப்பா நம்ம ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி இது வந்து 2 பேருமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் செக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுதான் வந்து பார்த்தா இந்த டைமா அந்த டைமாக இப்போ வந்து இந்த டைம்லாம் வந்து இதில் நீங்கள் பார்க்காது. இது வந்து எப்போ வேணால் செய்யலாம். இது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் பொறுத்து எந்த டைம் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த டைம் ஒவ்வொருத்தர் வந்து என்னென்னா மார்னிங் டைமில் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் வந்து இது ஒவ்வொருத்தர் நைட்டில் பண்ணுவாங்க. அது மாதிரி டைம் பண்ணுவாங்க. இதில் வந்து டைமே வந்து முக்கியமே கிடையாது. மேஜராக வந்து நீங்கள் ஒன்று நம்ம ரெகுலராக நம்ம சொல்கிறது மெயினாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நீங்கள் பண்ணணும். அது ஒன்று கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வந்து பார்த்தா எந்த இதுவுமே கிடையாது. இதில் வந்து டைம் பார்த்து பண்ணணும், நேரம் பார்த்து பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஏன்னா வந்து இது வந்து ஒரு வேலை கிடையாது. நம்ம வந்து மைண்டில் அந்த டைம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் முதல்ல வந்து பார்ட்னர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அது கேட்டு நீங்கள் எந்த டைமாக இருந்தால் டைம் பற்றி பார்க்காதீங்க. உங்களுக்கு ஓகே அவங்களுக்கு வந்து இப்போ 2 பேருக்குமே மியூச்சுவலாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே இந்த டைமில் பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்கிக்கோங்க. அது இருந்துட்டாலே வந்து பார்த்தா எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. இதில் வந்து டைமு நேரம் அதெல்லாம் வந்து எந்த இதுவுமே கிடையாது. நம்ம வந்து மேஜராக வந்து இந்த பேஜ் ஆரம்பித்ததே வந்து பார்த்தா எல்லாருக்கும் வந்து இதை முக்கால்வாசி விஷயத்தில் வந்து அவேர்னஸ் இருக்கும். மேஜராக வந்து செக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து யாருக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய அவேர்னஸ் இல்லை. அது நம்ம எல்லாருக்கும் சொல்லணும்னு கோசம் தான் வந்து பார்த்தா இந்த பேஜே நம்ம ஆரம்பித்ததே அதுக்கு தான். நம்ம பேஜ் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ எந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து நம்ம கண்டென்ட்டும் வந்து நிறைய நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணால் தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஏன்னா கண்டென்ட் கிரியேட்டருக்கு அது ஒரு பூஸ்ட் மாதிரி. எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கண்டென்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து செக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.